ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யா கிளிப்ஸ். என்னடா ஜன்னல் காட்டுறேனேன்னு பார்க்காதீங்க, மழை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி திடீர்னு ஈவினிங் மழை. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/1/2025 சாட்டர்டே ஈவினிங் திடீர்னு மழை. அதுவும் சின்ன மழையில் நல்ல ஜோர்னு மழை. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் எப்படி மழை இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மழை எப்படி இன்றைக்கி வந்துச்சுங்கிறது மழைக்கான அறிகுறியே இன்றைக்கி கிடையாது. அப்படி இருந்ததுக்கப்புறம் மழை பெய்ய தொடங்கிச்சு. ஆனால் நல்ல ஜோன்னு மழை. வீட்டில் சைடு முற்றமே நிறைஞ்சு போகக்கூடிய அளவில் இருக்குது. அவ்வளோ மழை. ஸோ நம்ம லைஃப்லையும் இதே மாதிரி தான். நமக்கு துன்பமானாலும் இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு கஷ்டம் வரும், நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்தி அழ வைக்கும், பெரிய கஷ்டம் வரைக்கும் கொண்டு போகும். அதே மாதிரி தான் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். அதை நம்ம இன்னொரு சந்தோஷமான லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ நம்ம லைஃப்புங்கிறது கஷ்டமும் நஷ்டமும் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான். அது நம்ம மனசில் நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளாக மனசை தேர்த்திக்கிட்டு வெளியே வந்தாச்சுன்னா தான் முடியுமே தவிர, வேறு யார் ஆறுதல் சொன்னாலும் அது ஒரு அவங்களோட ஒப்பீனியன். அவங்களுக்கு நம்மளோட கஷ்டத்தை சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கான சொல்யூஷன் தான் கொடுக்க முடியும். பட் நமக்கு தெரியும் இந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு எப்படி சொல்யூஷன் தேடிக்கலாம், என்ன மாதிரி நம்ம ஆறுதல் படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த வழியை நம்ம தான் தேடணும். அதேமாதிரி சந்தோஷமும் அப்படி தான். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நம்ம திடீர்னு போய் நம்ம நம்மளோட முகத்தை உருன்னு வச்சுக்கிறதோ, ஒரு மாதிரி ஹாஷாக காமிக்கிறதோ, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மற்றவங்களோட சந்தோஷமும் கெட்டு போயிடும். ஸோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மளும் கூடவே சந்தோஷம் வந்துச்சுன்னா அந்த பிளேஸே சந்தோஷமாக மாறிடும். சங்கடமாக இருக்கிறவங்க கூட்டத்தில் நம்ம போய் உட்காந்துட்டு அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருந்தாச்சுனாலும் கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அவங்களுக்கு நம்ம சொல்ல தான் வேணும். அது நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம அப்படி தான் வாழ்ந்துருக்கோம். அதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதாபிமானமும் கூட. ஸோ ஆறுதல் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு துணைங்கிறது கட்டாயம் தேவை. ஆறுதல் சொல்லணுங்கிறது எல்லாருமே சொல்லலாம். ஆனால் கூடவே நம்மளும் நம்மளை செல்ஃபாக நம்மளுடைய ஆறுதலை நமக்குள்ளாடியே தேடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை பேர் நான் சொல்கிறது சரின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். டாடா, பாய்.